சிலுவையில் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் இருக்க வேண்டிய விசுவாசத்தை திசை திருப்பி வேறு எதற்கும் நீங்கள் திசை திருப்புவீர்கள். ஆனால் அந்த விசுவாசத்தை வேறு எதற்கும் திசை திருப்புவீர்கள். ஆனால் நீங்கள் ஆலயத்தை கெடுக்கிறீர்கள். ஆலயத்தை நீங்கள் கெடுக்கிறபடியினால அவர் அந்த ஆலயத்தை கெடுக்கிறவனை நானும் கெடுப்பேன் என்று சொல்லி 3:17 சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் லூக்கா 19:41-44 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப செய்ய வேண்டியது என்ன என்பது ஏற்கனவே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறேன். அதாவது மத்தேயு 11:28-30 என்னிடத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.